இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எரியும், எல்லாரும் எரிஞ்சிருவாங்க, மொத்த வீடும் எரியும், எல்லாரும் எரிஞ்சிருவீங்க, நீங்க எல்லாரும் பொசுங்கிடுவீங்க, எரிஞ்சிடுவீங்க எல்லாம். தலைவரே, என்னோட பொண்ணு ஊரை விட்டு போக பார்த்தது பாதி வழியிலே கூட்டிட்டு வந்துட்டேன் தலைவரே. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஒன்னும் ஆகல தலைவரே, கடவுள் இவளை காப்பாத்திட்டாரு. இதுதான் அவளோட உண்மையான அவதாரமா? பொண்ணுங்களை சிட்டிக்கு படிக்க அனுப்புனா இதுதான் கதி. பொண்ணு, இந்த ஜீன்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்த? பிரதான ஐயா, அந்த பையன் தான் இந்த துணியை கொடுத்துருக்கான். ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன பண்றது? ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா இந்த பொண்ணு நான் இங்கேயே அத்து போட்டுறேன் ஐயா. எனக்கு அந்த பையன் கிடைக்கிறானோ அவனையும் நான் போட்டுறேன். டேய், அடிக்கிற கொள்ற வேலையெல்லாம் வேணவே வேணாம். ஒன்று பண்ணுங்க, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே வரக்கூடாது. இன்னைக்கு அப்புறம் அவ மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அப்படின்னா சிம்டானால அவ உடம்பு ஃபுல்லா சூடு வச்சிடுங்க. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சது ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதுதான் ஐயா செய்வோம். கிளம்புங்க. அப்பா வணக்கம். வணக்கம் தாத்தா. ஹலோ தாத்தா. இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. சரிப்பா, வாங்க அண்ணி. பத்தானையா, இந்த பொண்ணு யாரு? உங்க பேத்தியா இவங்க? நீங்க எல்லாரும் போங்க. அம்மா, இங்க என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு ஏன் அந்த ஆளுங்க கூட தாத்தா முன்னாடி நின்னுட்டு இருந்தா? அப்புறம் தாத்தா ஏன் என்ன அப்படி பார்த்தாரு? செல்லம், நம்ம உலகத்தை விட ரொம்ப வித்தியாசமானது உங்க தாத்தாவோட உலகம். அப்புறம் அவரு இந்த ஊரோட தலைவர், அதனால எல்லாரும் அவர் பேச்சு கேட்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அவருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 1-2 நாளைக்கு தான் இங்க வருவேன். அப்புறம் உங்க அப்பா கூட அப்படியே மும்பை போயிடுவேன். நான் நிறைய எல்லாம் இங்க இருந்ததில்ல. ரொம்ப பழைய ஆளு போல நம்ம தாத்தா. செல்லம், உன்கிட்ட நான் என்ன சொல்றது? நீ தாத்தா கிட்ட ரொம்ப பேச்செல்லாம் வச்சுக்காத, சரியா? இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்பாவோட பிசினஸ் செட் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம உடனே மும்பை போயிடலாம். நீ கவலைப்படாத. உனக்கு 10 வயசு இருக்கும் போது இந்த ஊருக்கு வந்த, அதனால இந்த ஊர் பழக்க வழக்கெல்லாம் உனக்கு தெரியாது செல்லம். அட ரோலி கண்ணா, இவங்க உங்க ரோலி சித்தி. அண்ணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. சரி.
வாங்க போலாம். ஓ வாவ். எனக்கு ரொம்ப ரோஷினி. ரோஷினி இப்ப இல்ல, ஏன்? முதல்ல மாமா வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காரலாம். ஆனா ஏன்? ஆமாமா, அடம் பிடிக்காத. சித்தி சொல்றத கேளு. நீ அங்க போய் உட்காரு. அட என்னம்மா? அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? சஞ்சய் எங்க? மாமா, சஞ்சயோட பிசினஸ் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு மாமா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் மும்பை மாதிரி இருக்கிற பெரிய சிட்டி விலைவாசியில 2 பசங்களை வச்சு வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு வந்தோம். கஷ்டம்னு வரும்போது தான் அப்பா ஞாபகம் வந்திருக்குல்ல. இல்ல இல்ல ஆனாலும் அவன் ஃபோன் பண்ணலையே. இல்ல மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். கூட்டிட்டு போறீங்களா? எப்படி இருக்க சமர் கண்ணா? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தாத்தா, என் பேர் சமீர் தாத்தா. என்ன? ஆனா நான் உனக்கு பேரு தாகூர் சமர் பிரதாப்னு தானே வச்சேன். தாத்தா, அது அம்மா என் பேரை சமீர்னு மாத்திட்டாங்க. அவங்களுக்கு இந்த பேர் தான் பிடிக்கும். இதெல்லாம் என்ன பேரு? நான் இவனுக்கு தாகூர் சமர் பிரதாப்னு பேர் வச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்னில இருந்து எல்லாரும் தாகூர் சமர் பிரதாப்னு தான் கூப்பிடணும். சரிங்க மாமா. அப்பாடா, தாத்தா ரொம்பவே டேஞ்சர். சும்மாரு, அந்த மாதிரி சொல்லாத. அவங்க உன் தாத்தா. இங்க பாரு கௌசல்யா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு நம்மள தேடி வந்திருக்கு. நமக்கெல்லாம் முன்னாடி சம்பிரதாயத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தாங்க. ஆனா நம்மளோட சொந்த பேத்தி எப்படியெல்லாம் துணி போடுறா தெரியுமா? ஆம்பளைங்க முன்னாடி சத்தமா பேசுறா. இப்ப என்ன பண்றது? புரிய வச்சுதானே ஆகணும். அப்பா, நீங்க போங்க, நான் சாப்பாடு விட்டுறேன். பேத்திக்கும் மருமகளுக்கும் வரவேற்புலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சம்பிரதாயத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம். என்னன்னா, பொம்பளைங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற 4 செவுத்துக்குள்ளார அடக்க ஒடக்கமா இருந்தாதான் நல்லா இருக்கும்.
ஹலோ. உன்னோட பேர் என்ன? என்ன தெரியலையா உங்களுக்கு? நந்தன். அட ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ நீ உங்க அப்பா கூட இங்க வருவல? சரிதானே? நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடவும் செய்வோம். எங்க அப்பா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப நான் இங்க வேலை பார்க்கறேன். சரி நந்தன், எனக்கு இந்த மொத்த ஊரையும் பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ். ஐயோ இல்ல இல்ல, நான் உங்க கூட வர முடியாது. ஏன்? சீக்கிரமாவே இருட்டாக போகுது. ஓ காட், என்னால இங்க இருக்கிறவங்கள பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக எல்லாரும் இவ்ளோ பயப்படுறீங்க? இருட்டாச்சுன்னா இப்ப என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னும் காட்டுக்குள்ள இல்லையே. இங்க பாருங்க, என்னால உங்க கூட வர முடியாது. உங்களுக்கு தெரியாது, நான் உங்க கூட வந்தேனா? சரி போதும் விடு. கார் சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. காருக்குள்ளதான் இருக்கு. சரி வா என் கூட. இங்க பாரு, நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேன். சோ நீ எதை பத்தியும் worry பண்ணிக்கவே தேவையில்லை, சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா வந்து உட்காரு. வாவ், செம்ம லொகேஷனா இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருட்டு போகுது. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும். நந்தன், நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் ஆகாது, நான் சொல்றேன்ல ஒண்ணும் ஆகாதுன்னு. ஓ 1 மினிட். நீ போய் நம்ம 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. போ. இந்த புடி. இப்பதான் இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகணுமா? இந்தாங்க ஐஸ்கிரீம். சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அட இருப்பா, போலாம். இங்க என்ன எல்லாருமே 7:30 மணிக்கெல்லாம் போய் தூங்கிடுறாங்க. உனக்கு தெரியுமா, நான் மும்பைல இருக்கேன். அங்க வாழ்க்கையே நைட்டு தான் ஆரம்பிக்கும். நைட்டு தான் எல்லாரும் கிளம்புவாங்க. இது ஒண்ணும் மும்பை இல்லைங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னா இங்க எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு முறை இருக்குது. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போனதே இல்லை. ஆனா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, அதுவும் ஒரு வேலைக்காரன் கூட. இதுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அப்பா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். சிட்டியில இருந்து முதல் தடவை ரோஷினி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு பழக்க வழக்கத்தை பத்தி தெரியாது. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்க. என்னாச்சுமா? என்ன ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க? தாத்தா, உனக்கு கேள்வி கேட்கிற அதிகாரமே இல்ல. இந்த கிழிஞ்சி போன ஜீன்ஸ் அப்புறம் இந்த சிலுக்கு துணி உன்னோட தப்பு கிடையாது. எல்லாமே உன்னை பெத்தவங்களோடது.
இந்த தப்ப நான் திருத்திடுவேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ண தப்பு இருக்குல்ல, இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா தாத்தா, நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட பரம்பரையில இன்ன வரைக்கும் வண்டியோட முன்னாடி சீட்ல எந்த பொம்பளையும் உட்கார்ந்தது இல்ல. ஆனா நீ என்னடானா இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி சீட்ல உட்கார்ந்து ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வந்திருக்க. அதுவும் இந்த வேலைக்காரன் கூட. என்ன செஞ்சன்னு வேற கேக்குறியா நீ? சம்ஷேத், சொல்லுங்க ஐயா. இவனோட துணியை கலட்டு. அப்படியே பண்றேன் ஐயா. முதலாளி, தாத்தா தாத்தா, இதுல இவனோட தப்பு எதுவுமே இல்ல. வாய மூடு. எதுவும் பேசக்கூடாது. தாத்தா, நான் தான் இவனை கூட்டிட்டு போனேன். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நான் தப்பு பண்ணிட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. தாத்தா, உங்களுக்கு please கெஞ்சி இப்படி கேக்குறேன். பண்ணாதீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. முதலாளி, உன் அப்பா இங்க 20 வருஷமா வேலை பார்த்தான். சொல்லலையா உனக்கு? இங்க தப்பு பண்ணோம் அப்படின்னா மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான் கிடைக்கும். ஷம்ஷேர், சொல்லுங்க ஐயா. 50 சவுக்கடி அடி அவனை. முதலாளி, முதலாளி, தாத்தா, தாத்தா, please, வேண்டாம். முதலாளி. அம்மா, please, நீங்களாவது சொல்லுங்க. அவன் செத்து போயிட போறான். அவனை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. தாத்தா, முதலாளி. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா, என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாது. என்ன பேசுறமா ரோஷினி? அவங்க உன்னோட தாத்தா. ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பழைய காலத்து ஆளுதான். ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்டா? அப்பா, அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு இங்க மூச்சு முட்டுதுப்பா. ப்ளீஸ், நீங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி இங்க எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த ஆளை என்னால, தாத்தாவை என்னால ஏத்துக்க முடியாது. ரோஷினி, மரியாதையா பேசு. அவரு உன்னோட தாத்தா. உனக்கு ஏற்கனவே தெரியும்லம்மா பிசினஸ் என்ன ஆச்சுன்னு. நம்ம வீட்டை வித்துட்டோம். உன்னை இங்க இந்த சின்ன வீட்டை வச்சுக்க முடியாது. அம்மா, டாடி புரிஞ்சுக்கவே மாட்றாரு. என்னதான் இருந்தாலும் இவரோட பையன் தானே அவரும். ரோஷினி கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோயே. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி ஆயிடும் கண்ணா. வழி மாறி போன நம்ம பேத்தியை திரும்ப நல்வழிக்கு கொண்டு வந்தாகணும். இல்லைன்னா ஊர் என்ன பேசும்? தாக்கூர் ஷாம்லா பிரதாப் ஊருக்கெல்லாம் வழி காட்டிக்கிட்டு இருக்கான், ஆலோசனை சொல்றான். ஆனா அவனோட பேத்தியவே கவனிக்க முடியல. இன்னமும் தேவைப்பட்டா நான் உன்னதான் கூப்பிடுவேன். கிளம்பு. ரோஷினி கண்ணு, நம்ம குடும்பத்துல ஜீன்ஸு, டிஷர்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் போட மாட்டாங்க. நான் உனக்காக சல்வார் ரெடி பண்ணிருக்கேன். இன்னும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் உனக்கு கத்துத்தரேன். சரி போ. இந்தா, இத போட்டுட்டு வா. என்ன இது? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டதும் இல்ல, இதுக்கப்புறம் போடவும் மாட்டேன். ரோஷினி, தாத்தா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இவரோட பேச்ச எல்லாரும் கேட்டுதாகணும். நீயும் கேட்டுதாகணும். நான் ஒண்ணு ராஜாவோட வேலைக்காரி இல்ல நீங்க சொல்றத கேக்குறதுக்கு. என்ன உங்க இஷ்டத்துக்கு ஆட வைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க.
அது கண்டிப்பா முடியாது. அனி, நீங்க ரோஷினிக்கு சொல்லி கொடுக்கலையா பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க பேச்ச கேட்கணும்னு? சொல்லி கொடுத்தேன்பா, நானு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன்பா. மருமகளே, உனக்கு தெரியுமா, நீ உன் பொண்ணுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்குள்ளேயே முதல்ல நல்ல ஒழுக்கமே இல்ல. ஏன் பேத்தி தூக்கி போட்டுட்டு போனாலே இந்த துணி இது அவதான் போட்டாகணும். மாமா, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன், அவ புரிஞ்சுப்பா. நான் அவளுக்கு இதே மாதிரியே துணி வாங்கி தரேன். நீங்க கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்க மாமா. அவ உங்களோட ரத்தம், அவகிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க மாமா. அனி, நம்ம ரத்தம்ன்றதுனாலதான் நல்ல வழியில கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்றோம். என்ன இது சமீர், இத பாரு, நீ வச்சிருக்கிறது கன்னு. மம்மி, எனக்கு கன்னு ட்ரை பண்ணணும். அடேங்கப்பா, பாரா வாடா என் சிங்க குட்டி. தாகூர் சமர் பிரதாப், வாடா இங்க வா. எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். சபாஷ். இங்க பாரு, இத இப்படி பிடிக்கணும். அப்புறம் இதுதான் குதிரை. யாரையாவது கொல்லணும்னா அவங்க பக்கம் குறி வை. அதுக்கப்புறம் மாமா, கன்னு வேணாம் மாமா, சுற்ற போகுது. தாத்தா ப்ளீஸ் சுட்டுடாதீங்க. மாமா வேணாம். இப்ப வச்சிருக்கிறது தான் சரியான குறி. மாமா, என் பையன் கையால அந்த பாவத்தை செய்ய வைக்காதீங்க. சமீர், அதை விடு. இப்ப நீ இதை அழுத்தினா அவன் மேல போயிடுவா. பண்ணுப்பா, அம்பள சிங்கம் நீ. சுடு. வேணாம் வேணாம் மாமா, வேணாம். பயந்துட்டியா? இன்னைக்கு ரோஷினி இந்த துணியை தான் போடணும். போய் அவளுக்கு புரிய வை. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நீ அவளுக்கு புரிய வைக்கலனா என்னோட வழியில நான் அவளுக்கு புரிய வைப்பேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் புரிய வைக்கிறேன் அவளுக்கு. சமீர், ரோஷினி, கண்ணா, நீ ஒத்துக்கோ. எந்த பலனும் இல்ல. தாத்தா கூட சண்டை போடுறதுனால எந்த பலனும் இல்லம்மா. நீ இத போட்டுக்கோ. கண்ணா, அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்கோம்? நம்ம இங்க இருந்து போயிடலாம்ல. கண்ணா, கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல எனக்கு ஜீன்ஸ் டாப்ஸ்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. என்னோட எல்லா பேக்கும் எல்லா ட்ராலியும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாலேயே நிரம்பி இருக்கு. அப்புறம் எதுக்காக நான் இந்த ஊர்க்கார ட்ரெஸ் எல்லாம் போடணும்? ஏன் நான் போட மாட்டேன். கண்ணா, எனக்கு தெரியும் நம்ம இந்த வீட்ல இருக்கிறது யுத்தத்துக்கு போறதை விட கம்மி இல்ல. ஆனா செல்லம், நம்ம இங்க எதுவும் பண்ண முடியாது. நானும் மும்பைல ஜீன்ஸ் போட்டேன் தானே, இங்க வந்து சாரி போட்டிருக்கல, நீயும் போட்டுக்கோயேன். ஒத்துக்கோயேன் ப்ளீஸ், போட்டுக்கோமா. இல்லம்மா, இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்க மாட்டேன். மாமா, சம்ஷேர், இந்த பேக்கை எடு. என்னோட பேக்கை நீங்க எங்க கொண்டு போறீங்க? வாய்முடு, இல்லனா உன் நாக்கு அறுத்துருவேன். சின்ன மருமகளே,
தாத்தா. சொல்லுங்க மாமா. இப்ப அவ போட்டிருக்க துணி இருக்குல்ல, அதை கிழிச்சு போடு. இவ என்னோட பேத்திங்கிறதுனால நான் அதை செய்ய போறதில்ல. அதனால நீதான் செய்யணும். அவ துணியை கிழிச்சிடு, அதுக்கப்புறம் அவளே இதை போட்டுக்குவா. அம்மா, என்ன இதெல்லாம்? எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ் எனக்கு இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிடுங்கம்மா. ப்ளீஸ் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. சமீர் கண்ணா கொஞ்சம் வெளியே இருப்பா. அழாதம்மா. அம்மா, அப்பா கிட்ட பேசுங்கம்மா. என்னால இங்க இருக்க முடியாது. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்க மாட்டேம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் போட்டுக்க மாட்டேன். ஒத்துக்கோ. ப்ளீஸ் என்ன இருந்து கூட்டிட்டு போங்க. ரோஷினி கண்ணா என்ன மன்னிச்சிருமா. நான் மாமா சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. மன்னிச்சிருமா. அம்மா, எனக்கு இதை போட இஷ்டம் இல்லம்மா. சித்தி. வணக்கம், நான் தான் சுதா சந்தர். கிரைம் அலர்ட்டோட இன்னியோட எபிசோட்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எப்படி ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் தாக்கூர், ஷாம்லா, பிரதாப், அதுக்கப்புறம் அவங்க பேத்தி ரோஷினி ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியல. 2 பேருமே நாணயம் மாதிரி ஒன்னா இருந்தாங்க. ஆனா அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஷாம்லா அடுக்குமுறை சிந்தனையை யோசிக்கிற ஒரு ஆளா இருந்தான். அவனுடைய இந்த சிந்தனைய அவன் எல்லார் மேலயும் வற்புறுத்தனான். ஊர் மக்கள் எல்லாரும் அவன் பேச்ச கேட்டாங்க. ஆனா ரோஷினி சிட்டில வளர்ந்த ஒரு பொண்ணு. அவ தாத்தாவோட தவறான சிந்தனையினால தன்னுடைய வாழ்க்கை முறைய மாத்திக்க தயாரா இல்ல. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம எங்க இருக்கோமோ, யார் கூட இருக்கோமோ, எந்த சமுதாயத்து கூட நம்ம இருக்கோமோ, நம்ம நடைமுறை, சாப்பாடு, உடை உடுத்தும் முறை எல்லாமே அப்படிதான் இருக்கும். தாத்தா அப்புறம் பேத்திக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன ரோஷினி அவளை மாத்திப்பாளா? ஒருவேளை அவ அப்படி பண்ணலனா அவளுக்கு என்ன நடக்கும்? தாத்தாக்கும் பேத்திக்கும் நடக்கிற போராட்டத்துல கடைசில யார் ஜெயிப்பாங்க? வாங்க பார்க்கலாம். எரிஞ்சிரும், எல்லாமே எரிஞ்சிரும். இந்த வீடும் எரியும். நீங்க எல்லாரும் எரிஞ்சிருவீங்க. எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. அத்தை அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லாம போயிட்டாங்க. திரும்பி அவங்க வந்தப்போ அவங்களுக்கு நடந்ததை அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. என்னாச்சு சித்தி? அப்போ எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. அப்போ உங்கள் அப்பா பாம்பேல இருந்தார். மாமா அத்தைக்கு அம்மா வீட்டுக்கு சொல்லாமல் போனதுக்காக தண்டனை கொடுத்தாரு. அவங்கள ரொம்ப அடித்தார். அத்தை விவாகரத்து பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. போலீஸ்கிட்ட போவேன்னு சொன்னாங்க. அத்தை நல்லா படிச்சிருக்காங்க, பிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, மாமா ரொம்ப கோவத்தில் இருந்தார். அப்போ தான் ஊருக்குள்ளே புதுசாக கரண்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் மாமா அத்தைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாரு. அவங்க சுயநினைவுக்கு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப ஷாக் கொடுத்தாரு. இதையே திரும்ப திரும்ப பண்ணாரு. அத்தை உயிர் பொழைச்சிக்கிட்டாங்க. ஆனா இந்த காயத்தை விட்டு வெளியே வர முடியல. உங்களுக்கு யார் சொன்னா இதெல்லாம்? உன் சித்தப்பா தான். ஆனா அவரு எப்பவும் மாமாக்கு துணையா தான் இருப்பாரு. இப்பவும் இருக்காரு. எப்பவும் அவரை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி, நீ போ.
உன் சித்தப்பா வர நேரம் ஆச்சு, நீ போமா. பாட்டி பாட்டி, ஐம் சாரி, உங்களை காப்பாத்த யாரும் வரல. எல்லாம் எரிஞ்சிடும், இந்த வீடும் எரிஞ்சிடும், நீயும் எரிஞ்சிருவ, இந்த வீடும் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும். எல்லாரும் சாம்பல் ஆயிடுவாங்க, நீயும் சாம்பல் ஆயிடுவ, சாம்பல் ஆயிடுவாங்க. அஜய், கௌசல்யா அவ ரூம்ல இல்ல. அவ எங்க போயிட்டா? அஜய், அஜய், விடுங்கடல, விடு, விடுங்கடா. சங்கிலியை யாரு கலட்டி விட்டது? யாரு இங்க வந்தது? யாரு அந்த ரூமுக்குள்ளார போனது? கௌசல்யாவோட பூட்டை திறந்து விட்டது யாரு? நான் தான் பாட்டியோட பூட்டை திறந்து விட்டேன். ஏன் பாட்டியை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா தாத்தா? தாக்கூர் ஷாம்லா ரொம்ப முயற்சி பண்ணாரு தன்னுடைய சிந்தனைய தன்னுடைய பேத்தி மேல போட. ஆனா வலுக்கட்டாயமா சுமக்கிற சுமை ஒரு மனுஷனால ரொம்ப நாளைக்கு சுமக்க முடியாது. அப்படித்தான் ரோஷினியும் இந்த சுமையை இறக்கி வெளியே தூக்கி போட்டுட்டா. ஷாம்லால் பிரதாப்க்கும் இந்த விஷயம் நல்ல புரிய வந்துச்சு. தன்னுடைய சிந்தனைய அவர் பேத்தி மேல போட முடியாதுன்னு. தாத்தாவும் பேத்தியும் இந்த போராட்டத்துல இருந்து பின்வாங்கறதா இல்ல. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி நடக்கணும், என்ன பேசணும், இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு பெரிய குற்றத்துக்கு அடி போடுதா? அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது நீதான். நீதான் கௌசல்யாவை திறந்து விட்டுருக்க. ஆமா, நான் தான் திறந்து விட்டேன். அப்பா நீங்க இருங்க, நான் அவகிட்ட என்ன பேசுவ? இந்த பொடி பொண்ணு என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னா, ஆமா இவளோட துணி.
துணி கிழிஞ்சி போன ஜீன்ஸை எதுக்காக திரும்ப போட்ட? இந்த துணியை யாரு கொண்டு வந்து கொடுத்தா? மாமா மாமா யாரும் கொண்டு வந்து கொடுக்கல மாமா. மருமகளே, இதுக்கெல்லாம் நீதானே காரணம். இந்த வேலையை நீதான் பார்த்திருப்ப. இல்ல இல்ல மாமா, இத நான் கொடுக்கல மாமா. நீங்க தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சிட்டீங்களே. எனக்கு தெரியாது இவகிட்ட இது எப்படி வந்துச்சுன்னு. தாத்தா, அக்கா என் பேக்ல 2-3 செட்டு வச்சிருந்தாங்க. அவங்களோட பேக் ஃபுல்லா இருந்ததால அதனால தான். ரோஷினி, மன்னிப்பு கேளு. உள்ள போய் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, சரியா? இல்லனா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆமாமா. ஏன் சித்தப்பா, நீங்களும் இவர மாதிரி தானே? அப்புறம் எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ பாவம் பாக்குறீங்க? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். நீ முதல்ல இங்க உள்ள போ. பாரு ரோஷினி, இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் அமைதியா கேட்டேன். இப்ப பொறுமையா புரிய வைக்கிறேன். நான் தண்டனை கொடுத்தேன்னா ரொம்பவே வலிக்கும். ரோஷினி உள்ள போ. இருங்கம்மா. நீங்க எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க தாத்தா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கத்தியால குத்துவீங்களா? இல்ல உயிரோட எரிச்சிருவீங்களா? இல்லனா கரண்ட் ஷாக் கொடுப்பீங்களா? பாட்டிக்கு கொடுத்த மாதிரி? ரோஷினி, என்ன பேசிட்டு இருக்க? உன்னை ஏதோ அடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கியா? நான் எதுவும் தப்பா பேசல சித்தப்பா. நீங்க மட்டும் இவரை எதிர்த்து கேட்டு பாட்டி கூட இருந்திருந்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் பாட்டியும் இருந்திருப்பாங்க. இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. போதும், ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல உன்னோட நாக்கு தான் அறுத்தாகணும். இது விடுங்க. இப்போ காட்டுறேன் பொம்பளைக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. வேணாம் வேணாம், என் பொண்ணை விட்டுருங்க. அவ எதுவுமே பண்ணல. ரோஷினி, மாமா கதவை திறங்க. மாமா எதுவும் பண்ணிடாதீங்க. மாமா கதவை திறங்க. மாமா அடி, இருங்க. கதவை திறங்க மாமா. அவளை விட்டுருங்க. மன்னிச்சிருங்க. இந்த வீட்ல அப்பா நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறப்பா, என் பொண்ணை காப்பாத்திடு. அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ எந்த தப்பு பண்ணல. என்னையே எதிர்த்து பேசுறியா? என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? எவ்வளவு வேணாலும் என்ன அடிங்க, ஆனா நான் நிச்சயம் உங்க முன்னாடி தலை குனியவே மாட்டேன். என் குடும்பத்து மானத்தையே வாங்க போற. ஒருவேளை நான் அண்ணியா இருக்கலாம், ஆனா நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன். என் பொண்ணை விட்டுருங்க. அண்ணி, அவளை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. அவ அவ உங்க அண்ணனோட பொண்ணு. உங்களுக்கும் மக மாதிரி தானே. அவளை காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க. மாமா அவளை விட்டுருங்க. மாமா அவளை விட்டுருங்க. மாமா அவளை விட்டுருங்க. சித்தப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அக்காவை காப்பாத்துங்க. சித்தப்பா ப்ளீஸ். அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. நான் சொல்றதை கேளுங்கப்பா. என் குடும்பத்து மானத்தையே வாங்க பாக்குறியா? ரோஷினி, 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 என்ன நிலைமையில இருக்க என் தங்கமே? என் பொண்ணுக்கு எவ்வளவு ரத்தம் வருது. ரோஷினி, ரோஷினி கண்ணா, ரோஷினி கண்ணு துரு. ரோஷினி, எவ்வளவு அடி அடிச்சிருக்காரு என் பொண்ணு. இவளுக்கு இன்னும் மூச்சு இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும். வாங்க போலாம். என் பொண்ணு
அப்பா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை அவளுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. நீங்க அவ உயிரை காப்பாத்துங்கப்பா. அப்பா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறப்பா, அவ உயிரை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. அப்பா அம்மா விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க பண்ணிட்டீங்கப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. நான் சொல்றதை கேளுங்கப்பா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. இந்த வீடு எரிஞ்சிரும், நீங்க எல்லாரும் எரிஞ்சிருங்க. எல்லாம் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும். அப்பா ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு ரோஷினிய என் மாமனாரு ரொம்ப அடிச்சிட்டாரு. அவ செத்து போயிடுவா. அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் தலைவர் வீட்ல இருந்து பேசிட்டு இருக்க. நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அப்பா என்னாச்சு? இவ இவ செத்துட்டா. அஜய், யாரும் இல்லாத இடமா பார்த்து காரை கொண்டு போ சீக்கிரம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். இந்த தேஜ்பூர் ரோட்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. தலையில அடிப்பட்ட காயம் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இங்கேயே பாடி கிட்ட இருங்க. தாக்கூர் ஷாம்லா வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது அவங்க குடும்பத்து பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க போய் பார்க்கறேன். இருக்கான்னு தெரியலையே. என் பொண்ணு எங்க இருக்கா? எப்படி இருக்கா என் பொண்ணு? எங்க அவ? நீங்க அவளை ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போனீங்க. நீங்க வந்துட்டீங்க. அவ எங்க? அஜய், என் பொண்ணு எங்க இருக்கா? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? ஏன் அமைதியா இருக்கீங்க? போலீஸ், இங்க இருந்து யார் கால் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். என் பொண்ணு ரோஷினிய என் மாமனாரு ரொம்ப அடிச்சிட்டாரு சார். இவங்க அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா இவங்க வந்துட்டாங்க. என் பொண்ணு இன்னும் வரல. இப்பதான் ரோட்ல எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது. இது அதோட போட்டோ. இந்த போட்டோவான்னு பாருங்க. ரோஷினி சார், இது என் பொண்ணுதான். இவங்க தான் என் பொண்ணை கொன்னுட்டாங்க சார். என் பொண்ணு கொன்னுட்டாங்க சார்.
சார், என் அக்கா ஜீன்ஸ் போடுவாங்க. அது எங்க தாத்தாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால என் தாத்தா என் அக்காவை கொன்னுட்டாரு. எரிஞ்சிடுவேன். எல்லாம் பஸ்பம் ஆயிடும். இந்த மொத்த வீடும் எரிஞ்சிரும். நீங்க எல்லாரும் எரிஞ்சிடுவீங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் எரிஞ்சிரும். அரஸ்தம், என் பொண்ணு, என் ரோஷினி, என் ரோஷினி, என் ரோஷினி, என் ரோஷினிய கொன்னுட்டாங்க. என் பொண்ணு ரோஷினிய கொன்னுட்டாங்க. என் பொண்ணு கொன்னுட்டாங்க. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? தாத்தா பாட்டிங்க அவங்க பேர பசங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா அவங்க பேரன் பேத்திக்கிட்ட அவங்க குழந்தைகளோட குழந்தை தனத்தை பாப்பாங்க. இது ரொம்ப அழகான ஒரு உறவு. ஆனா தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் அவரோட பிடிவாதத்தால இந்த உறவை நாசமாக்கிட்டாரு. ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தி உயிரை வாங்கிட்டாரு. அதுவும் எதுக்காக? ஏன்னா அவ இந்த காலத்து சிந்தனையில இருந்ததால ஃபேஷனபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா தாத்தா பேத்தி அவருடைய பொய்யான சம்பிரதாயங்கள் பண்பாட்டுக்கு இடையான போராட்டத்துல யாரும் ஜெயிக்கல. தாத்தாவும் இல்ல, பேத்தியும் இல்ல. ஆனா வாழ்க்கை தோத்துடுச்சு. சட்டம் தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் குற்றத்துக்கு தண்டனைய கொடுக்கதா செய்யும். ஆனா அஜய் அவருடைய மகன் போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. ஏன்னா ரோஷினிக்கு எவ்ளோ அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயத்துக்கு பின்னாடி அஜயும் அதுக்கு ஒரு காரணம்தான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த அநியாயம் நடக்குது. ஆனா தப்பு செய்யறவரை இவரு தடுத்து நிறுத்தவே இல்ல. நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த மாதிரி அநியாயங்களையும் கேவலமான விஷயத்தெல்லாம் எதிர்த்து நம்மள ஒன்று சேர்ந்து போராட வேண்டியது இருக்கும். நம்ம பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்னா அங்க பாதுகாப்பும் இருக்கணும், கண்டிப்பாக சுதந்திரமும் இருக்கணும். இதோட நான் சுதா சந்தர் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். அடுத்த எபிசோட்ல திரும்பவும் சந்திக்கலாம் ஒரு புது கதையோட. அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.